ஹாகேஸ் நம்ம இந்த வீடியோல ஸ்னோ ஈகிள் லார்டு அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 27ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோ நம்ம லானோட ரூமுக்கு போறாரு. எனக்கு சில டெக்னிக்ஸ்ல டவுட் இருக்கு, நீங்க தான் அதை கொஞ்சம் கிளியர் பண்ணணும். ஏன்டா அதெல்லாம் காலில் கேட்க கூடாதா? இல்ல சினின்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்கும் போதே டக்குன்னு செயல யாரோ ஓடுற மாதிரி இருக்கு. லானோ துரத்திட்டே போக நம்ம ஹீரோ சிரிப்பை போட்டுறாரு. என்னச்சு சீனியர், யாரு தெரியுங்க? இந்த பக்கமா யாரோ போன மாதிரி இருந்துச்சு. ஆனா சிங்க பலஸ்குள்ள அத்துமீறி யாராலையும் நுழைய முடியாது, டீமன் கிளான்ஸ தவிர. நம்ம ஹீரோயின் லைப்ரரி கிட்ட வந்துடுறாங்க. அவங்க அப்படியே அதுக்குள்ள போக அங்க அந்த சீக்ரெட் டோரும் இருக்கு. நம்ம ஹீரோவோட பிளான் படி அவங்களும் அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி அதை ஓபன் பண்ணிட்டு அப்படியே உள்ள போயிடுறாங்க. லானோ அங்க வந்துடுறாரு. சீக்ரெட் டோரையை ஓபன் பண்ணிட்டாங்களா? நம்ம உடனே இந்த விஷயத்தை எல்லர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். சூயிங் நீங்க இருந்து பாத்துக்கோ. அவர் அப்படியே வெளியே போய் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பும். நம்ம ஹீரோயின் அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஃபுல்லா டீமன் ட்ரெஸரிஸ் சத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி நான் எதையாவது கண்டுபிடிச்சாகணும். அங்கிருந்த பாக்ஸ் கேக்ஸ் எல்லாம் அவங்க பார்த்துட்டு போக முன்னாடி இருந்தே ஒரு ட்ரம் மாதிரியான இது ஒண்ணு பார்த்த உடனே அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அவங்க அம்மாவை பத்தின ஞாபகம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. அவங்க அப்படியே தலை சுத்தி நின்றுட்டு இருக்க நம்ம சீட்டை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறான். ஆனா அதுக்குள்ள நம்ம சூயிங் உள்ள வந்துடுறாரு. யூஜின் உனக்கு எதுவும் ஆகலையே? அடே வீணா போன சூயிங், திரும்பவும் வந்துட்டியா? கடுப்புல பக்கத்துல இருந்த ஸ்வாட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அவன் பறக்க விடு. நம்மளும் அசால்ட்டா ஒரு ஸ்பீர் எடுத்து அது எல்லாத்தையும் தடுக்கிறாரு. அங்க இருந்த ட்ரெஸரிஸ் அதோட பேரியர்ஸ்னு சொல்லி எல்லாமே டேமேஜ் ஆயிடுது. அந்த இடமே கலவர பூமியா மாறி அங்க இருந்த வெப்பன்ஸ் எல்லாம் அதிக இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுது. நம்மளும் அதெல்லாம் சமாளிக்கிறாரு. அங்க வந்துடலாம். அச்சோ பெரிய பிரச்சனை. சூயிங் இரு எல்லர்ஸோட வர. நம்மளுங்களும் அங்க வந்துடுறாங்க. அவரு நடந்த விஷயத்துல எடுத்து சொல்லி அவங்கள கூட்டு வர. அதுக்குள்ள நம்ம ஹீரோ கழுத்துல இருந்த அந்த ஸ்டோன் ஆக்டிவேட் ஆயிடுது. டக்குன்னு அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து காணாம போய் வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அப்பனா இதான் அம்மாவோட ட்ரெஸரி ஸ்டோரேஜா? யூஜின் ஒரு பக்கம் வழியில கஷ்டப்பட்டு இருக்க நம்ம ஹீரோ அவங்களுக்கு எது ஆகாதுன்னு சொல்லி தைரியம் சொல்லிட்டு இருக்காரு. சீட்டு வெளியே வரலான்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ள நம்ம மாஸ்டர்ஸ் உள்ள வந்துடுறாங்க. அந்த இடமே இப்ப மோசமான நிலைமையில இருக்கு. நம்ம முதல் எல்லாத்தையும் சீல் பண்ணலாம். அவங்க எல்லாரும் அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி அங்க இருந்த டீமன் ட்ரெஸரிஸ் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. சீட்டும் குசியா போயிடுறான். நமக்கான நேரம் கிடைச்சிருச்சு. அவன் கையில இருந்த பாக்ஸ் அவன் ஓபன் பண்ண அதுக்குள்ள இருந்து ஒரு ஸ்மோக் மாதிரி வந்து அந்த இடத்த சூழ ஆரம்பிச்சிருது. டீமன் ஹவுல்ஸா இது எங்க வந்துச்சு? அவங்க எல்லாரும் அதுங்க கூடயும் சண்டை போடுறாங்க. சீட்டு குழம்பி போயிடுறான். அவங்க ஒண்ணும் சாகல. ஒருவேளை அவன் அப்ப அங்க இருந்த ஒரு ஹேர்பின் கீழே ஊல ஏதோ ஒரு விஷயம் வேக்கப் ஆக போகுது. அவங்க நினைச்ச மாதிரியே அது அப்படியே பிரைட் ஆயிட்டு அது ஒரு பொண்ணோட உருவத்துக்கு மாறிடுது. அவங்க அப்படியே அங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு அவங்க அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ண அங்க இருந்த டீமன் ட்ரெஸரிஸ் டீமன் ஹவுல்ஸ்னு சொல்லி எல்லாமே அதே இடத்துல நின்றுது. நம்மளுங்களும் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி அது எல்லாத்தையும் திரும்ப பழைய மாதிரியே வச்சு சீல் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவும் வெளியே வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவங்க அப்படியே அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. யங் மாஸ்டர் உங்களுக்கு இனிமே எதுவும் ஆகாது. மாஸ்டர்ஸ் நீ யாருன்னு சொல்லு. இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே வாருக்கு அப்புறம் எங்க கிட்ட கிடைச்ச டீமன் ட்ரெஸரிஸ் தான். ஒருவேளை நீ அவங்க ஆளா? நீங்க நினைக்கிற மாதிரி நான் டீமன் ட்ரெஸரியோ இல்ல டீமன் ஆளோ கிடையாது. நான் ஒரு ஸ்பிரிட் ஹேர்பின். மோசி கிளான்ல இருந்து டீமன் வார்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் என்ன அனுப்பி வச்சிருந்தாங்க. எனது மோசி எம்பீரன்னு சொல்லி அவங்க எல்லாரும் வாய போலக்கு. நம்ம வாட்டர் மாஸ்டர் நீ யூஜினை என்னன்னு சொன்ன? யூஜின் எங்க மாஸ்டரோட பொண்ணு. நம்ம சீட்டு வாய போலக்குறான். அப்பனா அவ ஒரு பிரின்சஸா? நம்ம ஹீரோக்கான ட்ரீட்மெண்ட்டும் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுது. நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்களும் நம்ம மாஸ்டர்ஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டீமன் வார் டயத்துல தான் எல்லாமே நடந்து இருந்திருக்கும். எங்க மாஸ்டர்ஸால மோட்டல்ஸ் கஷ்டப்படுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியல. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சாங்க. போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா ஹெவன்ல இருந்து நேரா பூமிக்கே வந்துடுறாங்க. அவங்களோட பவர்ஸ் ஹியூமன்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஆனா அந்த கலவரத்தோட முடிவுல நம்ம ஹீரோயினோட அம்மா இறந்து போக கிங்கும் அவங்கள தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. யங் மாஸ்டர் சேவ் பண்றதுக்கு எனக்கு ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. நான் வாட்டர் டெம்பிளை செலக்ட் பண்ண. நம்ம ஹீரோயினோட மெமரிஸ் அப்புறம் அவங்களோட டிவைன் பவர்ஸையும் அவங்க தான் சீல் பண்ணி இருந்திருப்பாங்க. யங் மாஸ்டர் நேரம் வரும்போது நான் கண்டிப்பா வந்து உங்களை திரும்ப கூட்டிட்டு போறேன். அவங்க அங்க வந்து டீமன்ஸ் எல்லாம் டைவர்ட் பண்ண அங்க ஒரு பயங்கரமான ஃபைட் நடக்குது. அவங்கள எத்தனை பேர் காலி பண்ணாலும் இன்னமும் டீமன்ஸ் அங்க வந்துகிட்டே இருக்கானுங்க. அதிகப்படியான காயம் ஏற்பட்டதுனால நான் திரும்பவும் என்னோட ஒரிஜினல் ஃபார்முக்கு மாறிட்டேன். அதுக்கப்புறம் உங்க கல்டிவேட்டர்ஸ் என்ன டீமன் ட்ரெஸரின்னு தப்பா நினைச்சிட்டு இந்த இடத்துல வச்சு சீல் பண்ணிட்டாங்க. நம்ம ஈமி நீ சொல்ற கதையில என்னால நம்ப முடியல. உன்கிட்ட தான் பவர்ஸ் இருக்குல்ல, நீ நினைச்சா எப்போ வெளியே வந்திருக்கலாமே. வந்திருக்கலாம். என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யங் மாஸ்டரோட சேஃப்டி. அவங்க பாதுகாப்பா இருந்தாங்க. நான் ஃபோர்ஸை சீலை பிரேக் பண்ணனா அது மற்ற டீமன் ட்ரெஸரிஸை வேக்கப் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் அமைதியா இருந்துட்டேன். இன்னைக்கு நம்ம ஹீரோயினுக்கு பிரச்சனைன்னே அவங்களும் டக்குன்னு வெளியே வந்து இருந்திருப்பாங்க. நம்ம வாட்டர் மாஸ்டர் செஞ்ச ஹெல்ப்புக்காக அவருக்கு டைம் சொல்லிட்டு நான் இன்னும் ஒரு 2 நாள் இங்கே இருந்து யூஜினை பார்த்துக்கலாமான்னு அவங்க கேக்கு. அவரும் கண்டிப்பா நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் இங்க இருக்கலாம். உங்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் நான் ரெடி பண்ணி தரேன். இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவரு திரும்ப அவர் ரூமுக்கு வந்துட்டு இருக்க. உள்ளேந்து ஒரு டீமன் பவர் அப்படியே வெளியே போகுது. என்னன்னு
போய் பார்த்தா அங்க இருந்த மெசேஜ் பாக்ஸ காணும். இருந்த ஒரு கிலோவும் போயிடுது. இப்ப நம்ம குயின்சனோட கதை. ஆள் திரும்பவும் ஜீரோங்க கூட்டிட்டு ஸ்னோ பேலஸ்க்கு வந்துடுறாரு. அவங்களும் நல்ல புள்ள மாதிரி நம்ம ஸ்னேக் அங்கிள் எல்லாம் நல்லா விசாரிக்கிறாங்க. சிங்க அங்கிள் இறந்தது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா உங்களுக்காக நாங்க எல்லாரும் இருக்கோம். அவரும் நம்ம குயின்சனை கூட்டிட்டு அப்படியே உள்ள போக அவங்க அந்த பேலஸ அப்படியே ஒரு லுக்கு ஊடுறாங்க. இந்த வாட்டி கார்ட்ஸ்லாம் ரொம்பவே அதிகமா இருக்காங்க. நம்ம சீக்கிரமாவே நம்ம வேலையை முடிச்சாக்கணும். நைட்டு அதை பத்தி தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க நம்மளும் அங்க வந்துடுறாரு. இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? அது நான் காத்து வாங்க தான் வந்தேன் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்களும் தப்பிச்சு ஓடிடுறாங்க. பாம்புக்கு ஏற்கனவே அவங்க மேல ஒரு சந்தேகம், அவரோட டவுட் இப்ப ஒண்ணுமும் அதிகமாயிடுது. நம்ம ஹீரோயின் கண் முழிச்சிடுறாங்க. ஹாப்பி லேடி அவங்க பக்கத்துல இருந்து அவங்கள கவனிச்சுக்க. நீங்க சின்ன வயசுல என்ன எப்படி பாத்துக்கிட்டீங்களோ இப்பயும் அதே மாதிரியே இருக்கீங்க. யங் மாஸ்டர் உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா? கிட்டத்தட்ட அவங்களுக்கு அவங்களோட பழைய மெமரிஸ் எல்லாம் கிடைச்சிருது. 1-2 மட்டும்தான் பாக்கின்னு சொல்றாங்க. உங்க டிவைன் பவர்ஸும் உங்க பேலன்ஸ் மெமரிஸும் உங்களுக்கு சீக்கிரமாவே திரும்ப கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப நம்ம இடத்துக்கு போகணும். அவங்களுக்கு ஒரு மாதிரியே ஃபீல் ஆயிடுது. அப்ப ஜூயிங் நம்ம லேண்ட் நம்ம வாட்டர் மாஸ்டருக்கு ரிப்போர்ட் பண்றாரு. டிமன் ட்ரெஸரிஸ் எல்லாமே சேஃபா இருக்கு. நம்ம ஹீரோ அங்க வர நடந்த தப்புக்காக அவரு அவங்க 2 பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்கிறாரு. நம்ம வாட்டர் மாஸ்டரும் லைட்டா சிரிப்பு போட்டுட்டு ஜூயிங் அது இப்ப பிரச்சனை இல்ல, ஆனா அந்த ஈவில் அவுல் எப்படி அங்க வந்துச்சு? மாஸ்டர் யூஜினி கிட்ட சொன்னா அவளுக்கு தலை வலிக்க ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல இன்னொருத்தனும் இருந்தானா, ஆனா அவ முகத்தை தான் அவளால சரியா பார்க்க முடியலன்னு அவரு சொல்லு. இப்ப அப்படி நம்ம எர்த் மாஸ்டர் அப்புறம் ஈமிய காட்டுறாங்க. நம்ம ஹாப்பின் லேடி கிட்ட அன்னைக்கு நாங்க உங்ககிட்ட ரொம்ப கோவமா நடந்துகிட்டோம், எங்க மன்னிப்பை ஏத்துக்கங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு தராங்க. அவங்களும் அதை வாங்கி அப்படியே ஓபன் பண்ண உள்ள ஒரு டாலிசம் இருக்கு. அவங்க டக்குன்னு அதை அட்டாக் பண்ணி காலி பண்ணிடுறாங்க. டீமன் சேசிங் டாலிசம், நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? பின்ன வர எல்லாரையும் நாங்க நம்பிட்டு இருப்போம் நீங்க நினைச்சீங்களா? நம்ம ஹீரோயின் அங்க வந்துடுறாங்க. நம்ம டெம்பிள் மாஸ்டர் வந்துடுறாரு. நீங்க எங்களை மன்னிச்சிடுங்க, இவங்க எப்போதுமே இந்த மாதிரி தான் நடந்துப்பாங்க. ஹாப்பின் லேடி எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல. எங்க கிங் குயினோட டெட் பாடிஸ் கிடைச்சிச்சுன்னா நாங்க உடனே இங்கிருந்து கிளம்பிடுவோம். என்னது கிளம்ப போறீங்களா? ஆனா டீமன் வார் சீக்கிரமாவே ஸ்டார்ட் ஆக போகுது. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. போன வாட்டி உங்களுக்காக சண்டை போட வந்ததுக்கே நாங்க எங்களோட கிங்கையும் குயினையும் இழந்துட்டோம். இப்ப எங்க பிரின்சஸையும் இழக்க முடியாதுன்னு அவங்க சொல்லு. அவங்க 2 பேரும் ஒரு மாதிரியா அவங்கள முறைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம வாட்டர் மாஸ்டர் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நானும் அவங்கள தேட சொல்லி சில ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்கேன். அவங்களும் அங்கிருந்து கிளம்ப பாத்தீங்களா யங் மாஸ்டர் நம்ம அவங்களுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கோன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம பேசுறாங்க. அவங்க எந்த பதிலுமே சொல்லாம அப்படியே உள்ள போகு. அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ அவங்கள பார்க்க வராரு. ஆனா அவங்க அவரை உள்ள அலோ பண்ண மாட்டாங்க. பிரின்சஸ் தூங்கிட்டாங்க. ஆனா லைட்லாம் எரியுது. அவங்க டக்குன்னு அதையும் ஆஃப் பண்ணிட்டு அவர் அப்படியே லுக்கு விட அவரும் அமைதியா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. திரும்பவும் லைட்லாம் ஆன் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் உள்ள உட்காந்துட்டு அவங்க சோல்டர்ல இருந்த அந்த ஸ்னோஃபிளேக் சிம்பிளை பார்த்துட்டு இருக்காங்க. இது ஏன் இன்னமும் டார்க் ஆயிட்டே போயிட்டு இருக்கு? செவரேறி குச்சி நம்ம ஹீரோ உள்ள வந்துடுறாரு. ஒரு டிரான்சிடென்ட் ஹீரோ பண்ற வேலையா இது? வேற என்ன பண்றது, உன்னோட பாடி கார்டு அப்படி இருக்காங்க. அவர் கொண்டு வந்து கேட்கலாம் அவங்களுக்கு தராரு. ஆமா உன் பிளான் சக்சஸ் ஆனிச்சா? எங்கிருந்து ஆகுறது? அன்னைக்கு எல்லா மாஸ்டர்ஸுமே அங்க வந்துட்டாங்க. அதுவும் இல்லாம என்கிட்ட இருந்த மெசேஜ் பாக்ஸும் இப்ப காணாம போயிடுச்சு. சரி அந்த கதையோடு நம்ம கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணலாமான்னு அவரு கேக்கு. டக்குன்னு அவங்களுக்கு நம்ம ஹாப்பின் லேடி சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஸ்விங் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்குள்ள அவங்க வர சொன்னு கேட்க ஆளோ எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. ஹாப்பின் லேடி அங்க இருந்த பாக்ஸ பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க. பழைய பழக்கங்களை கைவிடுறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா சில நேரம் அதை கைவிட்டாதான் நம்மளால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். டீமன் கிளான்ல ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு. அந்த உருவம் நம்ம ஹீரோயினை பத்தின உண்மைலாம் தெரிஞ்சு அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிருது. அன்னைக்கு வார்ல அவளோட அப்பா அம்மா என் கையால இறந்தாங்க. இன்னைக்கு அவளும் சாக வந்திருக்கா. சயின்டிஸ்ட் ஒரு ஐடியா சொல்றான். அவளோட ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் வேக்கப் ஆயிடுச்சுன்னா அவளை நம்ம யாராலையுமே தடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி அவளை நம்ம பக்கம் கொண்டு வந்துட்டா. கிராண்ட் பிரிஸ்ட் உன் பிளான் எதுவுமே சரியில்லைன்னு சொல்லு. அந்த உருவத்துக்கு அந்த ஐடியா பிடிச்சிருக்கு. நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா சீக்கிரமா என் உடம்ப எனக்கு திரும்ப கொடுத்தா போதும். அப்புறம் மாஸ்டர் நான் உங்ககிட்ட பர்சனலா கொஞ்சம் பேசணும். அந்த உருவம் கிராண்ட் பிரிஸ்ட அப்படியே தூக்கத்துக்கு அனுப்பிடுது. மாஸ்டர் நீங்க உன்னை நம்புறீங்களா? எனக்கு என்னமோ இவன் நமக்கு எதிரா திரும்பிடுவானு தோணுது. ஆனா டிமன் தெளிவா இருக்கு, இவன் என் கட்டுப்பாட்டுல இருக்கா. அந்த மாதிரிலாம் பண்ண வாய்ப்பே இல்ல. இப்ப அப்படியே மோயங்சன் நம்ம சிட்டுவாங்க இருக்கோம். அது என்னோட தப்பு இல்ல, கிராண்ட் பிரிஸ்ட் தான் ஏதோ பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவர் உன்னோட டேலண்ட பத்திலாம் ரொம்பவே சொல்றாரு. அவருக்கு எப்படி ஒண்ணு தெரியும்? சீட்டுக்கும் லைட்டா டவுட் வருது. ஒருவேளை அவரா இருக்குமோ? அவன் கையில இருந்து ஒரு கிறிஸ்டலை காட்டுறான். இப்ப யார வழிக்கு கொண்டு வரணும்னு அவன் கேக்கு. யூஜிங்க. என்னது யூஜிங்க? ஆனா எதுக்காக? சொல்றத செய்யறது மட்டும்தான் உன் வேலைங்கிறத மறந்துடாத. சீட்டுக்கும் மனசே இல்ல. நம்ம ஹீரோயின் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கதெல்லாம் அவன் அப்படியே பாக்குறான். இவளை டீமனா மாத்திட்டா இந்த சிரிப்பு இதே மாதிரியே இருக்குமா? அப்படியே அவங்க கிட்ட வந்துட்டு நம்ம ஹாப்பின் லேடிக்கு அவங்க கொண்டு வந்த ஒயினை கிஃப்ட் பண்ண அவங்களும் ரொம்பவே குசியா போயிடுறாங்க. இரு நான் கப் எடுத்துட்டு வரேன். நம்ம ஹீரோயின் அவர்கிட்ட பல செய்தியும் நம்ம மனசுல வச்சுக்க வேணாம்,
வேணாம், நம்ம சாதாரணமா பழகலாம். நம்ம ஹீரோ அங்க வர ஆளும் அங்கிருந்து கிளம்பிடுறான். அவர் அப்படியே நம்ம ஹேர்பின் லேடியை பார்த்துட்டு, உங்களுக்கு ஒயின்னா அவ்வளவு பிடிக்குமா, அடுத்த வாட்டி நானும் உங்களுக்காக சில ஸ்பெஷல் ஒயின்ஸ் எல்லாம் கொண்டு வரேன், அதுக்கு அவசியம் இல்லைன்னு அவங்க சொல்லு. நம்ம ஹீரோயின் அவங்கள அமைதியா இருக்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ, நீங்க எதுக்காக என் மேல எப்படி கோவப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல, நீங்க சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பா அதை மாத்திப்பேன், அதுக்கு எந்த அவசியமும் இல்ல, கொஞ்ச நாள்ல நாங்க கிளம்பிடுவோம், நீ எதுக்காக எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்ன மாத்திக்கணும். நம்ம ஹீரோக்கு இப்பதான் விஷயமே புரியுது அவங்க என்ன சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க திரும்ப அவங்க எம்பையருக்கே போறதா சொல்றாங்க. நம்ம ஹீரோ கண்ணெல்லாம் கலங்கிறது. நான் மட்டும் இன்னைக்கு இங்க வரலனா இந்த விஷயம் எனக்கு தெரியாமலே போயிருக்கும்ல யூஜின், அப்ப நீ என்கிட்ட சொல்லாம கூட என்னை விட்டு போயிடுவியா? நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சூயிங், என் அப்பா அம்மா இறந்துட்டாங்க, ராஜ்யத்தை காப்பாத்த என் மக்களுக்கு ஒருத்தங்க தேவை, ஆனா உன்னை விட்டு போகவும் எனக்கு மனசு இல்ல, எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அழுதுட்டு அங்கிருந்து கிளம்பு. நம்ம ஹீரோ அவங்கள சமாதானப்படுத்த போறாரு, ஆனா ஹேர்பின் லேடி அவரை தடுத்துடுறாங்க. நீங்க இனிமே எங்க யங் மாஸ்டர் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதா நம்ம எல்லாருக்குமே நல்லது. அப்படியே எபிசோட் 27 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.